குரான்ல அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்றான், அதாவது வல்லதீன யஸ்ஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல வ யக்ஷூன ரப்பஹும் வ யகாஃபூன சூஅல் ஹிசாப். மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதை சேர்த்து வைப்பார்கள். இன்னும் அவர்கள் தம்முடைய இறைவனுக்கு பயப்படுவார்கள். மறுமை நாளின் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் அவர்கள் அச்சப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் எதை பத்தி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறான்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள்ட பரவலாகவே அந்த குறை நிறைய இருக்கு. உறவுகள், இரத்த சொந்தமா இருக்கட்டும் அல்லது இரத்த சொந்தம் இல்லாத தூரத்து சொந்தமா இருக்கட்டும், இந்த உறவு முறைகளை வெட்டிக்கிட்டு பேசாம இருக்கிறது. 100 நபர்கள் அல்லது 200 நபர்கள் இருக்கிற சபையில எத்தனை பேர் எல்லாரோடும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா விரல் விட்டு என்ற இடம் தான் இருக்கு. நிறைய பேர் அவனுக்கு எனக்கு ஆகாது, எனக்கு அவனுக்கு ஆகாது. ரசூலுல்லாஹி காலத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சாவுறான்னு சொன்னா, அவன் சாவும் போது சொல்லுவானா மையனை கூப்பிட்டு, இங்க பல வருஷங்களா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளும் பேசுறது இல்லை, நான் செத்தப்புறம் சேர்ந்துடக்கூடாது. சாகையிலையும் சண்டால பாவி சொல்லிட்டு செத்துருக்கான். எப்படி பல வருஷமா நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளும் பேசுறது இல்லை, நான் செத்ததுக்கு அப்புறம் ஹிஹி உஹின்னு சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவானோ. இதுல ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, பக்கத்து வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், என்ன பிரச்சனைன்னு எடுத்து பார்த்தா, அவங்க வீட்டு ஒட்டகம் இவங்க வீட்டு தொட்டில தண்ணி குடிச்சிருக்கோம். இதுக்கு அடிச்சுக்கிட்டு 7 தலைமுறையா சண்டை. சாவும்போது சொல்லிட்டு சாவுறான், அவனோட சேர்ந்துடாத, அவன் நம்மளோட சண்டை பேசக்கூடாது. இத்தனைக்கு மயங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது. 7வது தலைமுறையில சண்டை நடந்திருக்கு, ஒட்டகம் தண்ணி குடிச்சது. அடுத்து 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 வம்சா வழியில சாவும்போது சொல்லிட்டு செத்து 7வது தலைமுறை சொல்லிட்டு செத்துருக்கான், சேர்ந்துடாத. இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை பூரா களைஞ்சிட்டாங்க. யாரும் யாரோடவும் பேசாம இருக்கக்கூடாது. ஹதீஸ்ல என்ன இருக்கு, 3 நாள் 72 மணி நேரம் அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்கிட்ட 3 நாள் 72 மணி நேரம் பேசாம இருந்தான்னா அவன் நரகவாதின்னு இருக்கு ஹதீஸ். யோசிங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கும். இது சாதாரண முஸ்லீம்கிட்ட ரத்த சொந்தம், ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன், இவன் மீச்சு எடுத்து அவன் மிதிக்கிறதில்ல, அவன் பார்த்ததை இவன் பார்க்கறது இல்லை, இவன் சாப்பிட்டாக்க அவன் சாப்பிட்றதில்ல. இது யாருட்டு ஏதாவது கொடுத்தோம்னா யாருட்டு அவன் எனக்கு ஆகாது, சண்டாலப்பா நீ கபரில் எப்படி போய் அடங்குறது. எல்லாம் சொல்லுவானா கியாமத்துல, ஹதீஸ் வருது, உலகத்துல மக்கள்லாம் போய் பாவிகள்லாம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு பிரிச்சதுக்கு அப்புறம் பாவங்கள்லாம் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அப்ப அல்லாட்ட யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு சொர்க்கத்தை பண்ண. அப்ப எல்லாம் சொல்லுவானா, எனக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், தொழுகை நோன்பு ஜக்காத்து இதுல எல்லாம் உலகத்துல நீ ஓப்பி அடிச்ச, ஆனா அதெல்லாம் நான் மன்னிச்சிடுவேன். ஆனா என்னுடைய அடியார்களுக்கு செஞ்சிருக்கிற கடமை பாக்கி இருக்கு பாரு. உன் கூட பிறந்தவன்ட்ட நீ பேசாம இருந்த, அவன் சொத்தை நீ அபகரிச்ச, வாழ்நாள் பூரா அவன்கிட்ட மனக்கசப்புல இருந்த, அவனை சரி பண்ணிட்டோ அப்புறம் நான் சரி பண்றேமா, எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்கிறது, சொர்க்கத்துக்கே போக முடியாது. நல்லா சொல்லுவானா, நான் ரெடி, ஆனா நீ என்ன செய்யணும், உன்னுடைய உறவினுடைய அந்த மன வருத்தத்தை சரி பண்ணிட்டு வான்னு சொல்லுவானா. அப்ப ஒண்ண முடியுமா? அப்ப என்ன செய்யணும், இந்த உலகத்திலே சரி பண்ணணும். ஒரு சபையில நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நான் துஆ செய்ய போறேன், ரசூலுல்லாஹ் சொன்னது, இப்ப நான் துஆ செய்ய போறேன், துஆ கபூல் ஆகணும்னு சொன்னா யாராவது சொந்தக்காரங்கள்ட்ட பேசாம இருந்தானே எந்திரிச்சு வெளியே போயிருக்கா. இப்ப துஆ செய்ய போறோம், எத்தனை பேர் துஆ கபூல் ஆகணும் அவங்கவுங்க நெஞ்சில வச்சு யோசிச்சு பாருங்க, முடியுமா? யாரெல்லாம் அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. துஆ கபூல் ஆகுதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பெரிய சபை கூட்டம், துஆ செய்ய போறேன், இந்த துஆ யாருக்கு கபூல் ஆகாது, சொந்தக்காரங்கள்ட்ட யாராவது பேசாம இருந்தீங்கன்னா, உறவை முறிச்சிருந்தீங்கன்னா அவங்க இங்க இருக்காதீங்க போங்கண்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்துல ஒரே ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டார், உட்கார்ந்துட்டார். ரசூலுல்லாஹ் கவனிச்சிட்டாங்க.
கவனிச்சுட்டு கேட்டாங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்துல யாருமே எந்திரிக்கல, நீ ஒருத்த தான் எந்திரிச்சு போன, இப்ப நீ வந்து உட்கார்ந்துட்ட, என்ன விஷயம்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, நேத்து என்னுடைய சின்னம்மா சாச்சி, சின்னம்மாவுக்கு எனக்கும் சின்ன வாக்குவாதம், வேற ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் இல்லை, நேத்து ராத்திரி தான். சின்னம்மாவுக்கும் எனக்கும் சின்ன வருத்தம், நான் வந்துட்டேன். இப்ப நான் எந்திரிச்சு போனேன், அல்லாவுக்காக என்னை மனம் பொறுத்துக்குங்கன்னு சொன்னேன், அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன். நம்ம செய்ய முடியுமா? இருக்கிறது 10 பேர் தான். நம்ம துவா செய்யறோம். உறவு முறை சேராத எழுப்புடுங்க, சும்மா கேட்காத மாதிரி இருப்பாங்க, எழுப்புங்க. கேட்காத மாதிரிலாம் உட்காரக்கூடாது, கேட்கணும். அல்லா குத்துவான். அண்ணன் தம்பிட்டு பேசாம இருந்தா அல்லா குத்துவான். துவா கபூல் ஆகாதுன்னு ரசூல்லா எங்க வேஷமா வேஷமானு. அப்ப என்ன செய்யறான்? ரசூல்லா சொன்னாங்க, துவா கபூல் ஆகாது, எந்திரிச்சு போனாங்க, போய் அவர் மன்னிப்பு கேட்டு வந்தார். இன்னைக்கு எத்தனை பேருங்க? ஒருத்தர் எழுதியிருந்தாரு, யாருக்காவது அம்மா சொர்க்கத்துக்கு துவா செய்யுதான்னு சொன்னா பெரிய பாக்கியசாலியா. அம்மா என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் என் பிள்ளைக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு துவா செய்யறாங்க பாருங்க. அப்படி உள்ள பிள்ளை பாக்கியசாலினா. இன்னைக்கு யாரா அப்படி இருக்கானா? ஏன்னா அம்மாவுடைய காலில் சொர்க்கம்னு ரசூல்லா சொல்லியிருக்கா. அம்மாவுடைய காலில் சொர்க்கம்னாங்க. அந்த அம்மா துவா செய்யற நிலைமையில இன்னைக்கு யாருக்காவது அம்மா வச்சிருக்கானா? 100க்கு 90 பேர். அந்த அம்மா சொல்லுது, என் பிள்ளை என்னைய கவனிக்கிறது இல்லைன்னு. ஒரு குறையும் இல்லை, அல்லாஹ் அவனை நல்லா வச்சிருக்கான். ஒரே ஒரு விஷயம்தான், என்ன தொணங்கிற வேண்டா, நீ எவ்வளவு அழுதுருப்ப சின்ன பிள்ளையில, நீ எவ்வளவு அழுதுருப்ப, எவ்வளவு ஒண்ணுக்கு இருந்திருப்ப, எவ்வளவு அசிங்கம் பண்ணிருப்ப. அந்த அம்மா பொறுத்திருந்தாங்கல்ல, அது பேசுறது ஒன்னால தாங்க முடியல. என்ன தொணங்கிற, நொய் நொய்ங்கிறான். அம்மாவை கவனிக்கிறது இல்லை. அம்மாவை கவனிக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான் சொல்றான். என்ன சொல்றான்? நொய் நொய்ங்கிறேனா. நீ அழுததெல்லாம் உங்க அம்மா பொறுத்துக்கிருச்சே, நீ அசிங்கம் பண்ணதெல்லாம் உங்க அம்மா கையால சுத்தம் பண்ணுச்சே. எத்தனை தடவை அம்மா பால் கொடுத்துருக்கோம், வாந்தி எடுத்திருக்கோம், உங்க அம்மா கையால அந்த வாந்தி எடுத்திருக்குமே. இன்னைக்கு அம்மா தொணங்கிறதுன்னு கேட்கலங்கிற. அந்த அம்மா சிக்னல் கொடுத்தாதான் சொர்க்கமே கிடைக்கும். அந்த அம்மா சிக்னல் கொடுத்தாதான் சொர்க்கமே கிடைக்கும். எத்தனை பேர் உறவுகள்கிட்ட சேர்ந்துருக்கோம், எத்தனை பேர் சக முஸ்லீம்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் எத்தனை உறவுகளை முடிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. 27வது இரவு வரதில்லை, 27 எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவாங்க. உறவை முடிச்சவனை தவிர, உறவை முடிச்சவனை மன்னிக்கவே மாட்டாங்க. என்ன செய்யறது? நம்ம என்னங்க செய்யறது? எதுவுமே நடக்காது நாளைக்கு மறுமையில. அதனால எதா இருந்தாலும் சரி, எப்ப சரி பண்ணணும்? வாழும்போதே சரி பண்ணணும். மௌத்துக்கு அப்புறம் சரி பண்ண முடியாது. மௌத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே சரி பண்ண முடியாது. எல்லாம் லாக் ஆயிரும், எல்லாமே லாக் ஆயிரும். எல்லாம் நான் எங்க அம்மாவுக்கு அப்படி செஞ்சேன், கூப்பிட்டு கேட்பேன் அந்த அம்மாவை, என்னப்பா அவங்க ஒரு உதட்ட பிதுக்கிச்சுன்னா போச்சு, முடிஞ்சு. ஒரு உதட்ட பிதுக்கிச்சுன்னா போச்சு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, என் வீட்டு செவருக்கு அடுத்த வீட்டுக்கார் அவை சாட்சியை தான் எல்லாம் கேட்பான். என்னப்பா எப்படி நடந்துக்கிட்டாரு? வாழ்நாள் பூரா மண்ணெளி தூத்துனாங்க, வாழ்நாள் பூரா மண்ணெளி தூத்துனாங்க. எப்படி சொர்க்கத்துக்கு போறது? ஒன்னும் வேகாது, ஒன்னும் செல்லாது. கம்பவுண்டர் எல்லாம் ஏத்தி கட்டுறா அப்படின்னு பாக்குறேன். நம்ம வீட்டு விஷயம் எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாது, அப்படிலாம் வாழ்றேன் இன்னைக்கு. அதனால என் வீட்டுடைய அடுத்த வீட்டுக்காரன் என்னுடைய உறவை சேர்ந்தவன், என் தாய், என் தந்தை, என் இரத்த சொந்தம். இன்னும் சொல்றாங்க, உன்னை அல்ல. சில பேர் 2 பேர் இருப்பாங்க, செல்வ செழிப்புல ஒருத்தர் இருப்பார், கூட பிறந்தவர் வறுமையில இருப்பார். செல்வ செழிப்புல வர ஊரெல்லாம் வாரி வழங்குறார், யாரு கொடுக்கல? கூட பிறந்தவனும் கொடுக்கல. இப்ப இவர் நாளைக்கு சாட்சி சொல்வார், யாரெல்லாம் ஊருக்கெல்லாம் கொடுத்தாரு, நான் ரத்த சொந்தம், என்னைய கவனிக்கல. அப்ப என்ன ஆயிரும்? இவருடைய தர்மம் பூரா க்ளோஸ் ஆயிரும். தர்மம் பூரா எதுவுமே எந்த நன்மையும் கிடைக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை என்ன செய்யணும்? ஆனா இங்க நான் நிறைய பாக்குறேன், இங்க நிறைய பாக்குறேன். இந்த விஷயம் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. யாரு இருக்கிறது 35-40 பேர். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கேயாவது போய் ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. அவங்களோட எனக்கு சண்டை போனதுக்கு. என்னடா சண்டை? கடைசியில அலசி பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்ன இருக்கும்? அவ குழந்தையம்மா கல்யாணம் இருந்துச்சுல, அப்ப கல்யாணம் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே கூப்பிடல என்னைய. சண்டால பாதி
அதை கூப்பிட்டானேடா, அப்புறம் என்ன சீச்சிக்கிட்டே கூப்பிடுறது? இதுக்காக 25 வருஷம் பேசாம இருக்கான். நடக்குது, நடக்குதா இல்லையா? அப்ப இதெல்லாம் மன வருத்தம். சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம். சரி செய்யலாமா? ஏன் சில ஊர்களில் பள்ளிவாசலில் உள்ள நாட்டாம பஞ்சாயத்து தலைவர்லாம் இருக்காங்கல்ல, எங்கேயாவது சண்டை சொன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம்? நான் ஊரில் பார்க்குறேன், இஷாவுக்கு ஆரம்பிச்சு பஞ்சாயத்து 2 மணி 3 வரைக்கும் நடக்கும். 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு. ஏன் சேர்த்து வைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், பேசாம இருக்கிற 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு சொர்க்கங்கிறான். இவங்களுக்கு இதுல எந்த லாபமும் கிடையாது. இவங்களை சேர்த்து வைக்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது. மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க. ஏன்? இவர்கள் சமாதானமாகிறது அல்லாஹ் விரும்புறான். சண்டையா இருக்க 2 பேரை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்காக தான் என்ன செய்யறாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து சேர்த்து வைக்கிறாங்க. நல்லா இது பண்ணுங்க. அண்ணனும் தம்பின்னா நான் 2 பேரும் பேசாம இருக்கு, யாரோ ஒருத்தர் சேர்த்து வைக்கணுமா நம்மளை? சில கிராமங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அஜர்த்து இந்த ஜீனியை ஓய்த்தாங்கம்மா என்னன்னு கேட்பேன். இல்லை 2 பேர் சண்டை, நாங்கள் சேர்ந்துட்டோம், இப்போ அது ஓய்தான், சந்தோஷமா இருக்கு. அப்ப சின்ன சின்ன விஷயம், இதுக்காக இன்னொருத்தர் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கியாத்தா, கண்ணில் தண்ணி வரும். 3 நாள் பேசாம இருந்துட்டு 3ஆவது நாள் சலாம் சொல்லி பாருங்க, உணர்வு பூர்வமா எமோஷனலா கண்ணில் தண்ணி வரும். அதுதான் உண்மை. செஞ்சு பாருங்களேன், வருமா வராதா? கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே இருந்தா சாவர வரைக்கும் விரைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். மையத்தை கூட விரைச்சி போயிருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.